ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா எலுமிச்சை ஊறுகாய் தான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயமும் அரை டீஸ்பூன் கடுகும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் ஊறுகாய்க்கு அதிகமாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஊறுகாய் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால கொஞ்சம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைனாலும் நீங்கள் மற்றெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். அது கூடவே கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் 6 மீடியம் சைஸ் லெமன் எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையுமே நான் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறம் நான் அது கூட கல் உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, வத்தல் பொடி இதெல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் லாஸ்ட்டாக இந்த வெந்தயம், இந்த கடுகு இதெல்லாமே நம்ம ரோஸ்ட்டு பண்ணோம்ல, அது கூடவே காயப்பொடி இது 3மே நான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சோம்னா சூப்பர் டேஸ்ட்டான ஊறுகாய் ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.